ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் டெக்கி சாஜு. முதல்ல வீடியோவை கிளிக் பண்ணி வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ சானடிஸை எப்படி ஹை கிராஃபிக்ஸில் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் இல்லைனா லேக் ஆயிரும், அப்புறம் கேம் ஓப்பன் ஆகாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் ஃபியூச்சர்ல போடக்கூடிய கேமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், எப்படி இன்ஸ்டால் பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி உங்க மொபைலோட CPU என்ன மாடல் தெரியணும். அதுக்கு நம்ம பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா CPU Z அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு உண்மையில ரொம்ப நல்ல ஆப். கிட்டத்தட்ட உங்க மொபைல் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, உங்க பேட்டரி கண்டிஷன் என்ன, உங்க CPU என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்க முடியும். எப்பவுமே இந்த ஆப்பை வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணது உடனே கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா GPU ரெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களோட CPU மாடல் என்ன சொல்லி போட்டிருக்கோம். உதாரணமா ஆண்ட்ராய்டுக்கு மொத்தம் 3 CPU, ஒன்னு மாலி, ஒன்னொன்னு அடர்னோ, அதுக்கப்புறம் பவர் VR இப்படின்னு சொல்லி 3 CPU மாடல் இருக்கு. அந்தந்த CPUக்கு எந்த டேட்டா ஃபைலோ அதை பார்த்து டவுன்லோட் போட்டு இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் கேம் ஓப்பன் ஆகும். மாத்தி நீங்க டேட்டா ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஸோ என்னோட CPU மாடல் பாத்தீங்கன்னா மாலி. ஸோ இந்த மாலிக்கான டேட்டா ஃபைலை வந்து நான் கொடுத்துருப்பேன். இந்த ஆப் பிளஸ் டேட்டா ஃபைலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் கமெண்ட் செக்ஷனை வந்து பின் பண்ணிருப்பேன். தனித்தனியா மாலிக்கும் அடர்னோவுக்கும் பவர் விஆருக்கும் பின் பண்ணி வச்சிருப்பேன். அதுல எது உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஆடை பார்த்துட்டு டவுன்லோட் போட்டுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேமோட டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம Z ஆர்ச்சிவர் ஆப் தேவை. ஸோ நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் Z ஆர்ச்சிவர் அப்படின்னு டைப் பண்ணி அந்த வர ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் கேமோட ஆப்பும் டேட்டாவும் எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து இந்த Z ஆர்ச்சிவர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது அன்னோன் சோர்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி உங்களுக்கு அளவு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஓகே கொடுத்துட்டு அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேமோட ஆப்பை போய் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இன்டர்ஃபேஸ் அந்த ஆஃப்லைனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனாக வரும். இப்போ வந்து நம்ம டேட்டா ஃபைலை வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனாக வந்துடும். ஸோ கேமை விட்டு வெளியே வந்துட்டு அந்த ஆப் ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் போயிருக்கோங்க. போனதுக்கப்புறம் பெர்மிஷன் ஆப் இருக்கும். அந்த பெர்மிஷன் செக்ஷனில் போய் ஃபைல்ஸில் வந்து அலோவ் பண்ணிக்கணுமா பார்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த ஃபைல்ஸ் அலோவ் பண்ணால் மட்டும் தான் டேட்டா ஃபைலை வந்து அந்த ஆப் வந்து அலோவ் பண்ணி கேம் விளாட முடியும். ஸோ அலோவ் பண்ணதான் பார்த்துட்டு திரும்பவும் டேட்டா ஃபைலை எங்கே டவுன்லோட் பண்ணிங்களோ அதை Z ஆர்ச்சிவர் ஓப்பன் பண்ணி அந்த டேட்டா ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்டா ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 செகண்ட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதும் இந்த com.rockstargames.gtasa அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணணும். அந்த நியூ ஃபோல்டரோட நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அன்ப்ரொடெக்ட். ஸோ நான் ஸ்க்ரீனை ட்ரை பண்ணுற மாதிரியே நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. Android_unprotect அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா இப்போ வர எல்லா மாடலையும் நம்ம ஆண்ட்ராய்டில் டேட்டா ஃபோல்டரை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம கேமை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு தனி ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம டேட்டா ஃபைலை வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ Android unprotected அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போய் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டரோட நேம் வந்து டேட்டா. ஸோ Android unprotected உள்ளே போய் டேட்டான்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இப்போ அந்த டேட்டா ஃபைலை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருந்தீங்களா com.rockstar.gtsa அந்த டேட்டா ஃபைலை கொண்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு அன்ப்ரொடெக்டோட உள்ள இருக்கிற அந்த டேட்டா ஃபைலில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டேட்டா ஃபைலையும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ வேலை முடிஞ்சு. இப்போ எல்லா ஆப்பையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஜிடிஏ சானிடைஸோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ மறக்காமல் நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் பட்டன் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கேம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு.
அவ்வளோதான் கைஸ், இந்த GTA San Andreas இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் ஈஸியாக ஜாலியாக ப்ளே பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி கேம் வேணும்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.